அனைவருக்கும் வணக்கம். மாறியிருக்கின்ற ஜனாதிபதிக்கும் அவருடைய ஆட்சியாளர்களுக்குமே எனது வேண்டுகோள், இந்த உலகத்துல இந்த நேரம் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புது ஆண்டுக்காக எல்லாருமே பரபரப்பாகவும் சந்தோஷமாகவும் தங்களோட வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்கள். கடந்த ஒரு வருடமாக நானும் எனது குடும்பமும் எனது தந்தையை பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் சிறைச்சாலையிலே வாடவிட்டு துடித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அரசாங்கத்திடமும் இல்லது இந்த ஆட்சியாளர்களிடமும் நாங்கள் வேண்டிக் கொள்வது ஒன்றுதான், எங்களுடைய அப்பாவின் விடுதலைக்காகவும் எங்களோட அப்பாவை மாதிரி உள்ளே இருக்கிற அனைத்து அரசியல் கைதிகளுக்காகவும் மட்டுமே. எங்களுடைய சந்தோஷம் எங்களோட அப்பா விடுதலையாகி எங்களோட மீண்டு வந்து சேர்றதாக மட்டுமாகவே இருக்கும். எங்களுடைய அப்பாவோட விடுதலைக்காக உங்களிடம் இருந்து கேட்கிறேன், இந்த ஒரு உதவியை மட்டும் இந்த ஜனாதிபதி எங்களுக்காக செய்து தர வேண்டும். நன்றி. 30 வருடங்களாக தடை செய்யப்பட்ட தடுத்து வைக்கப்பட்ட எமது போராளிகள் வெகு விரைவில் சீக்கிரமாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் சமூகமயப்படுத்தப்பட வேண்டும். இனிவரும் காலங்களில் இவ்வாறான தடை சட்டங்கள் நீக்கப்பட்டு எமது உறவுகள் சுபீட்சமான வாழ்வை இந்த நாட்டிலே வாழ வேண்டும். இதற்கான ஒரு முடிவை எமது அரசாங்கம் சார்ந்த அனைத்து அமைப்புகளும் முன்னெடுத்து இவர்களுக்கான விடுதலையை வெற்றிகரமாக நிறைவு செய்து தர வேண்டும் என்று இந்த வேளையிலேயே கேட்டு நிற்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த அரசியல் கைதிகள், தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி நாம் இன்றைய இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நடத்துவது இந்த போராளிகள், முன்னாள் போராளிகள். அதிலே கலந்து கொள்வதிலே நான் பெருமை அடைகின்றேன். அண்மையிலே கிறிஸ்துமஸுக்காக பல கைதிகளை ஜனாதிபதி விடுவித்திருந்தார். அதெல்லாம் சாதாரண கைதிகள், சிறு குற்றங்களை இழைத்தவர்களை ஆனால் இந்த அரசியல் கைதிகள் என்பவர்கள் ஒரு இலட்சியத்திற்காக ஆயுதங்கள் தூக்கினார்கள் அல்லது அந்த குழுவிலே இணைந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய குற்றம் நிரூபிக்காமலே நீண்ட காலமாக தடுப்பிலே இருக்கின்றார்கள். இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக போர் முடிந்து இப்பொழுது 15 வருடங்கள் ஆகிவிட்டன. இவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நாட்டிலே இந்த அரசியல் கைதிகள் விடுதலை பற்றி எங்களுக்கு ஒரு கடந்த கால வரலாறே உண்டு. இப்பொழுது ஆட்சியிலே இருக்கின்ற இந்த ஜேவிபி, எம்இபி அல்லது இப்பொழுது எம்சிசி இதாண்டு சொல்கின்றார்கள். அவருடைய அரசியல், அவருடைய கடந்த காலத்திலே அவர்களுடைய தோழர்களும் சிறையிலே இருந்தார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். ஆகவே இந்த கோரிக்கைக்கு முழு ஆதரவை தெரிவித்து இந்த விடயத்திலே பங்கு கொள்கின்றோம். எல்லா மக்களும் அவர்களுடைய விடுதலைக்காக பேச வேண்டும், உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களை தொலைத்த உற்ற சொந்தங்கள் நீண்ட காலமாக இலங்கை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளையும் மற்றும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டும் நீதிமன்ற நடவடிக்கைகளின் பிரகாரம் விடுதலை செய்யப்பட்டும் மீளவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றவர்களையும் விடுதலை செய்ய கூறி போராளிகள் நலம்புரி சங்கத்தினால் வடக்கு கிழக்கு மாகாணம் தழுவிய ரீதியிலே எங்களுடைய மாபெரும் கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு வவுனியா மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 4வது நாளாக மன்னார் மாவட்டத்திலே இந்த தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே விசாரணை என்னும் பேரில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் அரசியல் கைதிகள் என்ற பதத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை அரசியல் கைதிகளையும் துரிதப்படுத்தி விடுதலை செய்யுமாறு தற்போது நடைமுறையில் இருக்கின்ற அரசாங்கத்திடம் கோரிய இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே மன்னார் மாவட்டத்திலுடைய பொது அமைப்புகள், மத குருமார்கள் மற்றும் சமூக மட்ட அமைப்புகள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்துடைய பிரதிநிதிகள் அனைவரும் வந்து எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்கு கையொப்பமிடுமாறு உங்களோட மண்புரிமையோடு கேட்டுக்கொண்டோம். அத்தோடு குறிப்பாக எங்களுடைய போராளிகள் நலமுறை சங்கத்தினுடைய வவுனியா மாவட்ட தலைவர் திரு அரவிந்தன் அவர்களும் பயங்கரவாத தடை சட்டங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய விசாரணையை துரிதப்படுத்தி அவருடைய விடுதலைக்கு அளிச்சேக்குமாறு உங்களோட அன்புரிமையிடம் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. பல தசாப்தமாக அரசியல் கைதிகள் சிறைகளிலே வாடுகின்ற நிலைமை, பல அரசாங்கங்கள் வந்தும் பல்வேறு விதமான கோரிக்கைகள், போராட்டங்கள், முன்னெடுப்புகள்
அரசியல் ரீதியான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டும் கூட அவர்கள் தொடர்ச்சியாக விடுவிக்கப்படாமையும், சிலர் வழக்குகள் முன்னெடுக்கப்படாமலும், விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படாமலும் கூட இருக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து இந்த புதிய அரசு என்றாலும் அவர்களுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு மனிதாபிமான அடிப்படையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைகளிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டியது தார்மீக கடமையும் பொறுப்புமாகும். இந்த அரசு நீதி, சமத்துவம், நியாயம், மனிதாபிமானம், ஒரு நாடு, ஒரு தேசம், ஒரு கோட்பாடு என்கின்றவற்றை கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஆகவே அந்த நடைமுறையை அரசியல் கைதிகள் விடயத்தில் மனிதாபிமானமான ரீதியிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். இருக்குது எங்களை மீட்டிட வாருங்கள். வீட்டு நினைவுகள் வாட்டி தொலைக்குது, விழா எலும்புக்குள் சன்னம் இடிக்குது. வீட்டு நினைவுகள் வாட்டி தொலைக்குது, விழா எலும்புக்குள் சன்னம் இடிக்குது. இன்று வரைக்கு கைதிகளாக அதில் செத்து தொலைக்கலாம். உங்களை தொலைக்க உற்ற சொந்தங்களும் உள்ளங்கள் இங்கு அழுகிறது. தொடர்ந்து வரும் அரசாங்கம் எல்லாமே ஒரு முட்டைக்கு உரிய மக்களாக என் மீதும் என் இனத்தின் மீதும் தாங்குனா